ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் ஈவினிங் டு நைட் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விலாக் வந்து ஒரு 3 மணிலேருந்து எடுத்திருப்பேன். 2-3 நாளாகவே கேசரி சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ பைனாப்பிள் கேசரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். கேசரி செய்ய ஒரு கடாயில் நல்லா குவிச்சு 2 ஸ்பூனு அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். அதில் ரவை சேர்த்துட்டு நல்லா ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ ரவை வறுபட்டோடனே தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பைனாப்பிள் பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பைனாப்பிளை வந்து அரைச்சும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பீசஸாக வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கட்டும் அப்படி சொல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை 1 கப்புக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி அளவு வந்து சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டம்ளரில் வந்து எனக்கு 1.5 டம்ளர் வந்தது. ஸோ அதுக்கு அளவாக நான் அளந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கூடயே ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றுற வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது கட் ஆயிடுச்சோ தெரியல. எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்தோடனையும் இதில் வறுத்து வச்சுருக்கிற ரவை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ரவை வந்து வறுத்துருக்கறனால அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டி தட்டாது. நம்ம லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும். பாருங்கள், ரவை வந்து தண்ணியில் போட்ட உடனேமே அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் வேக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி உறிஞ்ச உடனேயுமே நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற பபிள்ஸ் மாதிரி இப்போ வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து கையிலெல்லாம் தெறிக்க வாய்ப்புண்டு. ஸோ கவனமாக வந்து கிளறி விடணும். ஸோ நம்ம வந்து மிஸ்டேக்காக தண்ணியெல்லாம் உறிஞ்சோடனே வெந்துருச்சுன்னு நினைப்போம். பட் அப்படி இல்லை. தண்ணி உறிஞ்ச உடனேயுமே சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது ஒரு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நான் சைட் பை சைடு வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிறேன். நான் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே கூடவே நான் வந்து உலர்ந்த திராட்சை பழத்தையும் சேர்த்துட்டு அது பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேசரி வந்து சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். கேசரி வந்து வெந்து நல்ல பால் மாதிரி இருக்கும். வேகலைன்னா அப்படியே சின்ன சின்ன ரவையாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்தோடனையும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1.25 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் ரவைக்கு 1.25 அளவு சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தோடனே அப்படியே இலகிரும், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சர்க்கரை கொஞ்சம் இலகினோடனையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நெய்யோட அளவு எண்ணெயோட அளவு சரிசமமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 ml நெய், 50 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டோன்னையும் நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அவ்வளோ திகட்டாது, நம்ம நிறையாவும் சாப்பிடலாம். எண்ணெய் வந்து எந்த ஒரு ஃப்ளேவர் எண்ணெயும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடயே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன அடுப்பில் வைக்கக்கூடாது. அப்புறம் சுகர் வந்து கேரமலைஸ்ட் ஆக ஆரம்பித்தோடனையும் கேசரி வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இறக்குறதுக்கு முன்னாடி நான் பைனாப்பிள் எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் நார்மல் கேசரி செய்கிறீங்கன்னா சேம் இதே ஸ்டெப்பு தான். பைனாப்பிள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பைனாப்பிள் எசன்ஸுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரோஸ் எசன்ஸு சேர்த்தா நம்ம வந்து கல்யாணங்களில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். பைனாப்பிள் கேசரி செய்கிறனால நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு கடைசியாக மீதமுள்ள நெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் செய்யும்போது நம்ம ஆறின பின்னாடி கேசரி வந்து கெட்டியாகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேசரி பிடிக்காதவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டைம் டீக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒவ்வொரு டைம் இருந்தால் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு, என் ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஹெவியாக சாப்பிட்டனால அவ்வளோக்கு யாருக்கும் பசிக்கலை. ஒரு 9 மணியை போல் தான் பிள்ளைங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி எக் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா வேக வச்சுருக்கேன். பாஸ்தாவை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடானோடனே ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பாஸ்தாவையும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு இப்படி ஒரு நிமிஷம் எடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்து அமுத்தினோன்னா நம்ம சாப்பாடு வெந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ பாஸ்தாவை நல்லா வடிகட்டிட்டு அது கூட சில்லுன்னு இருக்கிற தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 டைம் பச்சை தண்ணி சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா பாஸ்தா வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. இப்போ பாஸ்தா தாளிக்கிறதுக்கு ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பேக்கெட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 4-5 புதினா இலையை சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறேன். இதை அரைச்சி சேர்த்தாலும் சரி, கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி. அரைச்சி சேர்த்துனா கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, கறி மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாம் வதங்கினோடனே இதில் வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா உங்களுக்கு அதில் கொட்டும் போதே தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவும் பாஸ்தாவும் ஒன்றா மிக்ஸ் ஆனோடனேயுமே நான் கடைசியாக வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்ற பிடிக்கலன்னா நீங்கள் மசாலாலாம் ரெடி ஆகும் இல்லைங்களா, பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்தா போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பெப்பர் நுணுக்கி சேர்த்துக்கிறேன். பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை போட்டாவே கொஞ்சம் பெப்பர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெப்பர் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து 2-3 புதினா இலையும் கொத்தமல்லி தழை இலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிட்டோன்னா சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ இது கூடயே வந்து நான் கொஞ்சம் ப்ரெட்டும் வச்சுருக்கேன். இது வந்து 2-3 ஸ்லைசஸ் இருந்தது. இது கூட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ப்ரெட்டும் ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து சிண்டுக்கு சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். சிண்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு அடிக்கிட்ட வந்து எட்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளை இப்போ தான். ஸோ சிண்டுவை நம்மக்கிட்ட வர்றதுக்கு பழக்கணுன்னு ஹஸ்பண்ட் வந்து இடம் மாற்றி மாற்றி உட்காந்து சிண்டுவை பறக்க வச்சுட்டு இருந்தார். ஸோ சிண்டுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜோஷுவா வந்து அவனே ஸ்ப்ரெட் பண்ணி அவனே ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி நைட்டு எங்களோட டின்னருக்கு வந்து எக் மக்ரோனி இல்லைனா எக் பாஸ்தான்னு சொல்லலாம். கூடவே வந்து ப்ரெட் அண்ட் க்ரீன் சட்னி வச்சுருந்தோம். ஸோ வெள்ளரிக்காய் ஸ்லைசஸும் வச்சுருந்தோம். ஸோ ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு. ஸோ ஒரே ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ எக் பாஸ்தாவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் இதே மெத்தடில் நூடுல்ஸ் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.